சீமான் என்ன செய்தார்? இந்த மண்ணில் எத்தனாயிரம் ரூபாயை கொண்டு வந்து வாக்குக்காக உன் கையில் திணித்தாலும் உன் உயிருக்கு மேலானது மானமும் தன்மானமும் தான் என்கிற தன்மான உணர்வை ஊட்டியது எங்கள் அண்ணன் சீமான். மிக்சியும் கிரைண்டரையும் தொலைக்காட்சி பெட்டியையும் எவன் வேண்டுமானாலும் தரலாம். ஆனால் தன்மானத்தை தந்தையும் தாயும் தவிர தலைவனால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்படி இந்த மண்ணில் இருந்த அத்தனை பிள்ளைகளுக்கும் தன்மான உணர்வை ஊட்டியவன் எங்கள் அண்ணன் சீமான். அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த மண்ணில் நிச்சயம் ஒரு நாள் நாம் தமிழர் அரசு உருவாகும். இன்றைக்கு மேட்டூர் அணையில் பாசன நீர் நிறுத்திட்டான். மேட்டூர் அணையின் பாசன நீரை நம்பி முப்போக சாகுபடி விதைத்திருந்த விவசாயிகள் நொந்து போயிட்டான். கடன் வாங்கி விவசாய வேளாண் இடுபொருட்களை வாங்கி பயிர் செய்திருந்தார்கள். வழி இல்ல, சாகரை தவிர வேற வழி இல்ல, மீள முடியாத கடனுக்கு ஆளாயிட்டான். ஆனால் இந்த மண்ணில் ஒரு நாள் எங்கள் அண்ணன் சீமான் முதல்வராக அமர்வார். அன்றைக்கு கர்நாடகத்திலிருந்து இங்கே தண்ணீர் வரவில்லை என்றால் கர்நாடகத்தில் எவனும் தூங்க முடியாது. அந்த நிலையை நாம் தமிழர் கட்சி அரசு உருவாக்கும். சீமான் எல்லாம் சாத்தியமில்லாததை பேசுகிறார். இந்த மண்ணில் சாத்தியமற்றதை சீமான் பேசுகிறார், விமர்சனம் செய்கிறான். சாத்தியமற்றதை செய்யக்கூடியவர்கள் தான் பிரபாகரனின் பிள்ளைகள், சீமானின் தம்பிகள். புரட்சி எப்போதும் வெல்லும், அதை நாளை மலரும் நாம் தமிழர் சொல்லும் நாம் தமிழர். இந்த மண்ணில் வளம் என்பது முழுக்க முழுக்க தனிப்பெரும் முதலாளிகளுக்கும் திமுகவின் அதிமுகவின் தலைவர் பெருமக்களுக்குமான வளமாக மாறி நிற்கிறது. உலகில் அத்தனை நாடுகளிலும் ஒரு அணை இருக்கிறது என்றால் அந்த அணையின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் அணை நீரை திறக்க கூடாது என்று போராடுவார்கள். அணை மட்டத்தின் கீழ்பரப்பில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் அணை நீரை திறக்க வேண்டும் என்று போராடுவார்கள். ஆனால் உலக வரலாற்றில் ஒரே ஒரு அணையில் மட்டும், திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரத்துப்பாளையம் அணையில் மட்டும் மேல் பரப்பில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் தண்ணீரை தயவு செய்து திறந்து விடுங்கள் என்று போராடுகிறார்கள். ஒரத்துப்பாளையம் அணையின் கீழ்பரப்பில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் தயவு செய்து தண்ணீரை திறந்துடாதீங்க என்று போராடுகிறார்கள். ஏன்? முழுக்க முழுக்க நொய்யலாறு திருப்பூர் சாய கழிவுகளினால் பால்பட்டு போனது. எந்த அளவுக்கு பாலாகியிருக்கிறது? அந்த மேல்பரப்பில், அந்த அணையின் மேல்பரப்பில் இருக்கக்கூடிய வேளாண் நிலங்கள் அத்தனையும் பாலாகியிருக்கிறது. கால்நடைகள் பாதிக்கப்படுகிறது. தென்னை மரத்திலிருந்து வரக்கூடிய இளநீர் கூட பாலடைந்து கழிவுகளாகத்தான் இளநீர் காய்க்கிறது என்றால் எந்த அளவுக்கு அது பாலாகி இருக்கும் என்று நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்ப இந்த மண்ணின் நிலமும் வளமும் யாருக்கானதாக இருக்கிறது? இதே நாமக்கல் மாவட்டத்தில் பெருமையோடு பேசுகிறோம், திருப்பூரில் பெருமையாக பேசுகிறோம். திருப்பூரில் இருந்துதான் உலகம் முழுக்க பின்னலாட ஏற்றுமதி செய்யப்படுகிறது, பெருமை. நாமக்கல்லில் இருந்துதான் முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது, பெருமை. நாமக்கல்லில் இந்த மண்ணில் உற்பத்தி செய்யப்படுகிற ஒரு முட்டையை உற்பத்தி செய்வதற்கு 200 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. அப்ப மறை நீராக 200 லிட்டர் தண்ணீரை பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வெறும் 4 ரூபாய்க்கு இந்த அரசு ஏற்றுமதி செய்கிறது. வெறும் 4 ரூபாய்க்கு 200 லிட்டர். ஆனால் இந்த மண்ணில் வாழக்கூடிய உனக்கும் எனக்கும் 1 லிட்டர் தண்ணீரை 30 ரூபாய்க்கு விற்கிறார்கள் என்றால் இந்த மண்ணின் வளமும் நிலமும் யாருக்கானது என்பதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அத்தனை வளங்களும் அழித்தொழித்துட்டாங்க. பின்னலாடையில் மறை நீர் ஒரு பின்னலாடையை உற்பத்தி செய்வதற்கு 2000 லிட்டர் தேவைப்படுது. நாங்கள் நிலமும் வளமும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமானது என்று பேசுகிறோம்.